அது இல்லைங்க நாங்கள் சேரலை ஆனால் ஃப்ரெண்டு இப்படி எதுக்கு சொல்லணும்? இல்லை இதில் வந்து இந்த சினிமா நடிகைகள் அல்லது இந்த சினிமா தொடர்பானவர்கள் தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அவங்க குடும்ப விவகாரங்களை மீடியாக்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம். படம் இன்னமும் அதை எடுத்து நீங்கள் வந்து ஆமாம் அது வெற்றி படம் தான், நல்ல படம் தான், சூப்பர் படம் தான் எதுக்கு நிரூபிக்க போராடுறீங்க மக்கள்? ஹாய் வீப்ளே ட்ரெண்டிங் நேயர்கள் எல்லாருக்குமே வணக்கம். நான் ஐசக். இந்த முதல் பகுதி, இரண்டாம் பகுதி, இந்த மூன்றாம் பகுதியில் ஒவ்வொரு படங்களை பற்றியும் ஒரு சஸ்பென்ஸ் இருக்கும். அது என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சார், இப்போ வந்துட்டு நிறைய படங்களை வந்து புதுமுக இயக்குனர்கள் இயக்கிட்டு இருக்காங்க. அதில் வெற்றி பெற்றவங்களில் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இப்போ வரையும் ரசிகர்கள் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. இதில் இன்றைக்கி அஜித் சாரை வச்சு படம் பண்ணால் எப்படியெல்லாம் இருக்குன்னு நிறைய பேருக்கு அந்த கற்பனை இருக்கும். அதே கற்பனை வந்து அவருக்கும் தோணி இருக்கான். ஸோ அதை பற்றி அவர் ஒரு மேடை பேச்சில் வேறு சொல்லியிருக்காரு. இதை பற்றி கொஞ்சம் கருத்து சொல்லுங்கள். ஆக்சுவலாக அது வந்து ஒரு பொங்கல் விழா, துபாயில் நடந்த பொங்கல் விழாவில் அவர்கிட்ட கேள்வி கேட்டாங்க, அஜித்தை வச்சு படம் பண்ணுவீங்களா? ஓகே. அதுக்கு அவர் சொன்ன பதில் தான். இதுக்கு முன்னாடி வேறு எங்கேயாவது பேட்டியில் எனக்கு அஜித் சாரோட படம் பண்ண ஆசை இருக்குன்னா அவர் எங்கேயும் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. அப்போ நீங்கள் கேள்வி கேட்கும்போது எனக்கு ஆசை இல்லைன்னு யாரும் சொல்ல போகிறதில்ல, எனக்கு அவரை பிடிக்காதுன்னு யாரும் சொல்ல போகிறதில்ல. அப்போ ஆமாங்க எனக்கு கூட ரொம்ப நாள் ஆசை இருக்குது அப்படின்னு சொல்கிறது மாதிரி ஒரு பதிலே அவர் சொல்லியிருக்கிறதா நான் நம்புகிறேன். ஓகே. என்னப்பா அவர் வந்து தீவிரமான கமல் ரசிகர்னு அவரே பல இடங்களில் பதிவு பண்ணியிருக்காரு. அப்புறம் விஜயோடு தொடர்ந்து ட்ராவல் பண்ணியிருக்காரு. இப்போ அஜித்தோடு ட்ராவல் பண்ணுறதுங்கிறது ஒரு ரொம்ப புதுசாக இருக்கும். அந்த காம்பினேஷனே ரொம்ப புதுசாக இருக்கும். பட் அது நடந்ததுன்னா சந்தோஷம்தான். பட் ஒரு வாயிலிருந்து தானாக ஒரு விஷயம் வர்றதுக்கும் ஒரு வர வைப்பதற்குமான வித்தியாசம் நிறைய இருக்குது. இந்த விஷயத்தில் ரெண்டாவது நான் சொன்னது தான் நடந்தது. ஸோ நடந்தால் பார்ப்போம், நடக்கும்போது பார்ப்போம். ஓகே ஓகே ஓகே. ஆனால் பெரிய ஒரு நல்ல ஒரு விஷயம் தானே, ஒரு இயக்குனர் சொல்லிட்டாரு. இந்த செய்தி கண்டிப்பாக ஏகே அவர்களுக்கும் இல்லை அஜித்தை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி லோகேஷ் கனகராஜ், நெல்சன் இந்த மாதிரி ஒரு இப்போ யங் பிளட் இருக்காங்க, அதுலேயும் டாப்பில் இருக்காங்க. அவங்களால வித்தியாசமாக சிந்திக்க முடியுது, ஒரு கமர்ஷியலாக ஒரு படத்தை எப்படி கொடுக்கணும்னு நினைக்க முடியுது. ஸோ இந்த மாதிரி இயக்குனர்களோடு அவர் ட்ராவல் பண்ணுறது இன்னும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அவருடைய ரசிகர்கள் வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. ஸோ அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்லா தானே இருக்கும். கண்டிப்பாக. ஸோ அதனால் ஏதோ தெரிந்தோ தெரியாமலோ ஒருத்தர் கேள்வி கேட்டு இவர் வாயிலேருந்து இந்த வார்த்தையை வாங்கியிருக்காரு, அது நல்ல விஷயமா மாறுச்சுன்னா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக கண்டிப்பாக. சார், இப்போ வந்து ஆஸ்கர் வரிசையில் வந்து கங்குவா படத்தை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இதை பற்றி எங்களுக்கு அப்டேட் சொல்லுங்கள். ஏன்னா ஆஸ்கருக்கு போகக்கூடிய தகுதியில் இருக்குது அப்படின்றத மக்களோட கருத்துக்களில் இப்போ தெரியுது. அது எந்த அளவுக்கு உண்டு? அது எந்த மக்கள் சொன்னாங்க கருத்து? அதெல்லாம் பெரிய இதுங்க. அதெல்லாம் எப்படிங்க ஆஸ்கருக்கு போவோம்? குறைந்தபட்சம் நம்ம இதெல்லாம் இப்போ அனுப்பக்கூடாதுங்கிறதாவது தெரியல. இந்த நாமினேஷன் நம்மளாக கேட்குறது, அப்ளிகேஷன் போடுறது தானே. சார் நமக்கே இங்கே என்ன நடந்தது, இந்த விமர்சனம். இப்போ ஆஸ்காருக்கு ஒரு படத்தை நீங்கள் அனுப்புகிறீங்கன்னா வெறும் படத்தை மட்டும் அனுப்ப முடியாது, இங்கே உள்ள விமர்சனங்களையும் நீங்கள் சேர்த்து அனுப்பணும். ஓகே ஓகே ஓகே. இங்கே முக்கியமான மீடியாக்களில் என்ன விமர்சனம் பண்ணியிருக்காங்கங்கிறதையும் நீங்கள் சேர்த்து அனுப்பணும். அது ஒரு அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன். ஓகே ஓகே ஓகே. நீங்கள் எதை அனுப்புவீங்க? இந்த கங்குவா படத்தையும் விமர்சனம் பண்ணாத ஒரு மீடியா இங்கே இருக்கா? மொத்தத்தையும் ஆல்மோஸ்ட் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அப்போ நீங்களா ஒன்று உருவாக்கி தான் அனுப்பணும். இந்த வெப்சைட்டில் வந்துச்சு, இந்த வெப்சைட்டில் வந்துச்சு. அதனால் ஒரு படம் இன்னமும் அதை எடுத்து நீங்கள் வந்து ஆமாம் அது வெற்றி படம் தான், நல்ல படம் தான், சூப்பர் படம் தான் எதுக்கு நிரூபிக்க போராடுறீங்க? மக்களே புறக்கணிச்சிட்டாங்க அந்த படத்தை. அதுக்கப்புறம் ஏன் இவ்வளோ போராட்டம்? விட்டுட்டு அடுத்த படத்தை நோக்கி போக வேண்டியது. சில தம்பதியினர், அதாவது சினிமாவில் காதல் தம்பதியர்கள், இவங்க வந்து ஒருத்தர் பாடகர், ஒருத்தர் நடிகர், ஒருத்தர் வந்து மியூசிக் டைரக்டர், இப்படின்னு பல பரிமாணங்களில் பல தொழில்களில் இருக்கலாம். ஸோ அந்த வேலைகள் வந்து ஒரு புறம் இருந்தாலும் தன்னுடைய கணவன் மனைவி அப்படின்ற ஒரு உறவு இருக்குது. அதையும் தாண்டி தொழிலுக்கு ரொம்ப மரியாதை கொடுக்குறவங்க சில பேர் இருக்காங்க. அதில் வந்து ஜிவி பிரகாஷ் அவர்களும் சைந்தவி அவர்களும் இவங்களை பற்றி ஒரு சில விஷயங்கள் வந்து பேசும்பொழுது சைந்தவி அவர்கள் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி என்னோடய பாடல்கள் இந்த மாதிரி இசைக்கு நான் வந்து கொடுக்கும் பொழுது ஸோ ஜிவி பிரகாஷ் அவர்கள் அழைத்தாலும் அங்கு நான் சென்று பாடல் பாடுவதில் கூட எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை, நாங்கள் நல்ல நண்பர்களாக தான் இன்னும் வரையும் இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. பரவாயில்ல, இது கேட்கும்போது ஒரு வகையில் சந்தோஷமாக இருக்குது. தொழில் வந்து அவங்கள ஒன்று சேர்த்துருக்கு அப்படின்றத சொல்லலாம். ஸோ என்ன மாதிரியான அது ஒரு சூழலை வந்து வெளிப்படுத்துது சார்? இல்லை இதில் வந்து இந்த சினிமா நடிகைகள் அல்லது இந்த சினிமா தொடர்பானவர்கள் தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அவங்க குடும்ப விவகாரங்களை மீடியாக்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது உங்கள் குடும்பம். நான் டைவர்ஸ் பண்ண போகிறேன்,
டைவர்ஸ் பண்ணாலும் சேர்ந்து இருப்பேன், நாங்கள் நண்பர்களாக இருக்கோம், இன்னும் தினந்தோறும் சண்டை போட்டுக்கிறோம். இதெல்லாம் யாரு கேட்டா? சைந்தவியும் ஜிவி பிரகாஷும் மேடையில் இருந்தால் இருந்துட்டு போகிறாங்க, பாட்டு நல்லா இருந்தால் கேட்க போகிறாங்க, அவ்வளோதானே. இது எதுக்கு நீங்கள் ஒன்று ஒன்றா மீடியாக்களில் வந்து அப்டேட் பண்ணுறீங்க? நாளைக்கு நீங்கள் பிரியும் போது ஊருக்கு முன்னாடி மீடியா சொன்னிச்சுன்னா என் குடும்பத்தை பேசுகிறாங்க வேண்டியது. புரியுதா உங்களுக்கு? நீங்க உங்க குடும்பத்தை இங்க எடுத்துட்டு வரலன்னா இவங்க உங்க குடும்பத்தை பேச மாட்டாங்க. நீங்க அதை இங்க கொண்டு வரும்பொழுது நாளைக்கு ஏதாவது ஒன்று நடக்கும்போது இவங்க பேச வேண்டியது. ஆமா. அப்ப இதெல்லாம் தவிர்த்துருங்கன்றான். சைந்தவி வந்து ஜிவி பிரகாஷ் இசையில மேடையில பாடினாங்கன்னா அதை கேட்குறவங்க அடடா 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க போல இருக்கே, நல்லா இருக்கே அப்படின்ட்டு போனாங்கன்னா போயிட்டு போட்டோம். உங்களுக்கு என்ன? அது இல்லைங்க, நாங்கள் சேரலை ஆனால் ஃப்ரெண்டு அப்படின்னு எதுக்கு சொல்லணும்? நீ சொல்லாமலே கடந்து போங்கன்றான். கரெக்ட். அவர் இசையமைப்பாளர், இசையை பாருங்க, நல்ல பாடல்களை கொடுங்க, அல்லது நடிக்க வரீங்களா, சிறப்பாக நடிங்க, கைத்தட்ட போகிறோம். உங்களுக்குள்ள இருக்கிற பர்சனலை நீங்களே வெளியில் வந்து பேசும்பொழுது நாளைக்கு வேற ஒன்று கேள்விப்படும் போது அதையும் பேசுவாங்க. அப்போ அது தேவையில்லாத வேலைன்னு நான் சொல்லுவேன். அதான். அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான் அவருக்கும் அவருடைய மகன் ட்வீட்டில் வந்து ஒரு சில விஷயம் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த உலகம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லி நான் உன்னை பாராட்டுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சில விஷயம் ட்விட்டரில் வந்திருக்கு. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அது கூட தேவையில்லைங்க, உங்கள் பிள்ளை தானே, ஃபோன் பண்ணி பாராட்டு. ஓகே. அதே ஊருக்கு முன்னாடி வந்து அதை எக்ஸ் தளத்தில் போட்டு அதை ஒரு 2000 பேர் பார்த்து அதை பாதி பேர் கீழே வந்து திட்டி விமர்சனம். என்னத்துக்கு? ரஹ்மானே அதை செய்கிறாருங்கிறத நமக்கு வரும். நீங்கள் எதையுமே வந்து இப்போ உங்கள் இசையை இந்த உலகம் ரசிக்குது, உங்கள் மேலே ஒரு பெரிய மரியாதை இருக்குது, இது எல்லாமே இருக்குல்ல. இப்போ சோசியல் மீடியாவில் அவங்க 2 பேருக்கும் டைவர்ஸ், அந்த அம்மா வந்து நோட்டீஸ் அனுப்புகிறாங்க, டைவர்ஸ்னு வந்துருச்சு. அமைதியாக ரிசீவ் பண்ணிட்டு இருந்துட்டாருன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. இவர் சோசியல் மீடியாவில் கொண்டு வந்து ஆமான்னு ஒரு பதிவை போடும்போது தேவையில்லாத சர்ச்சையாக கிளம்புது. அப்போ நீங்கள் வந்து இப்போ இந்த பையனுக்கு சொல்ல வேண்டிய அட்வைஸ் அவர் எதுக்கு ஊருக்கு முன்னாடி வந்து சொல்லிட்டு இருக்காரு? தேவையில்லையா? நீங்கள் ஃபோன் பண்ணி வீட்டில் தானே இருக்கீங்க, சொல்லுங்கள் அப்படிங்கிறது தான். ஸோ அது மாதிரி சில நேரங்களில் அவங்களா செய்கிற சில விஷயங்கள் மீடியாவுக்கு ஒரு பெரிய தீனியாக இருக்குது. நாளைக்கு அவங்க ஒரு தீனி எடுத்துகிட்டு வரும்போது இவங்க கொய்யோ முறையோன்னு கிடந்து கதறாங்க. ஓகே ஓகே ஓகே. இவ்வளோ நேரம் ரொம்ப சூப்பராக இந்த ஒவ்வொரு பகுதிகளிலையும் நடந்த ஒவ்வொரு சஸ்பென்ஸு, அது என்ன மாதிரி பிரச்சனை, யாரால் நடந்தது, ஸோ இவங்களால இந்த மாதிரியான ஒரு தீர்வு கிடைச்சது, ஆனால் இவங்க அதை தப்பாக எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இவ்வளோ தெளிவான ஒரு விஷயங்களை இவரால் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இது மாதிரியான ஒரு அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறப் போவது உங்களுடைய அன்பு தொகுப்பாளர் ஐசக். சட்டா பாய்.